ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. கடந்த வார அனுபவம். இன்றைக்கி 17வது நாள் குடியை நிப்பாட்டி. இன்றைக்கி நவம்பர் 17. இந்த நவம்பர் 17 இந்த நாளில் கடந்த வாரத்தின் அனுபவத்தை பதிவு செய்யலான்னு வந்திருக்கேன். இப்போ இந்த கடந்த வாரத்தில் நான் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப நல்லா சாப்பிட்ருக்கேன். 8 மணி நேரம், கொஞ்சம் முன்ன பண்ணாலும் 8 மணி நேரம் கிட்டத்தட்ட இப்படி நான் தூங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டுலாம் அப்படி கிடையாது. 4 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கியிருக்கேன். ஒரு சில டைம் தூங்கவே மாட்டேன். 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து துருசாக கண்ணு முடிச்சு அப்படியே இருப்பேன். செல்லு பார்த்துட்டு ஏதாவது மைண்ட் இதாகி இல்லை தண்ணி இனி போட்டேன் அப்படின்னா அப்படியே துருசாக முடிச்சுட்டு இருந்துட்டு அப்படியே அடுத்த நாள் அப்படியே கிளம்பி அப்படியே நான் பாட்டுக்கு தூக்கமே இல்லாமல் வேலைக்கு கிளம்பிடுவேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன். இது நல்லா தூங்குறான் ஒருத்தன், நல்லா சாப்பிட்றான் ஒருத்தன் அப்படின்னாலே அப்போ அவன் மனசு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய மனசுனால தான் நல்லா சாப்பிட முடியும், நல்லா தூங்க முடியும். இது ரெண்டுமே நான் கரெக்டாக பண்ணுறேன். அதாவது வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப கடந்த வாரம் மட்டும், அதுக்கு முந்தின வாரம் கூட மாற்றங்கள் இருந்தது. கடந்த வாரம் ரொம்ப 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 ஆச்சரியமாக இருந்தது எனக்கே. ஏன்னா கடந்த வாரம் அனுபவம்னு சொல்லி நான் வீடியோ ஒன்று போட்டது ஒன்று, அதாவது மனசில் இருக்கிறத பூரா நான் கொட்டிட்டேன். வீட்டில் பிரச்சனைகள் வந்ததுன்னு சொன்னேன்ல, அது மாதிரி எல்லாத்தையுமே நான் என் மனசுலேருந்து வாஷ் பண்ணிட்டேன். அது இந்த வாரம் ஃபுல்லாக என்னை பயங்கரமாக வழி நடத்துச்சின்னு வச்சுக்கலாம். என்னை வந்துட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்க வச்சுச்சு, ஒரு ரிலாக்ஸாகவே இருக்க வச்சுச்சு. அதனால தான் நான் நல்லாவே சாப்பிட்ருக்கேன், நல்லாவே தூங்கியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இல்லை, எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் வயிறு மட்டும் வலிக்குது. அதாவது சதைகள்லாம் இறுகும்ல, அப்போ வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணதில்ல, வயிற்றுக்கு எக்ஸசைஸ் பண்ணதில்ல, வயிறு விட்டு கொஞ்சம் இந்த ஸ்கின் எல்லாம் வந்துட்டு லைட்டாக வலிக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பெருசாலாம் எக்ஸசைஸ் பண்ணல, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறேன். அது கடந்த 2 நாள் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறேன். சும்மா தண்டால் எடுக்கிறது, அது போல் சின்ன எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறேன். மெடிடேஷன் பண்ணணுன்னு ஆசை தான், ஆனால் நம்மளுக்கு டைமுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. நைட்டு லைவும் வரணும், காலைல ஏஞ்சி ஷார்ட்ஸும் போடணுன்னு ஐடியாவா, எதை தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டைம் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போய்ட்டுருக்குது. இந்த வாரத்தில் என்னோடய மனசை வந்துட்டு பாதித்தது, இல்லை அதிகமாக சிந்திக்க வச்ச ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னா என்னென்னா, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு விஷயம். அது என்னென்னா, இங்கே மலேசியாவில் வசிக்கக்கூடியவங்களில் வெளியே இருந்து வந்து வசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குன்னு வந்துட்டு நாடே இல்லாமல் இங்கே மலேசியா ஆதரவு கொடுத்து இங்கே வாழ்ந்துக்குங்கப்பா அப்படி சொல்லி பர்மிஷன் கொடுத்து இங்கே வந்து வாழக்கூடியவங்க இருக்காங்க. அப்படி வாழக்கூடியவங்களில் அவங்களுக்குன்னு திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்கு நாடு கிடையாது. அவங்க இப்போ வாழ்கிறது மலேசியா. திரும்ப இங்கேருந்து சிங்கப்பூரோ இல்லை பங்களாதேஷோ எங்கே போனாலும் அவங்க போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த நாடு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குதோ அங்கே போய்க்க வேண்டியதுதான். அப்படி போகக்கூடியவங்க இங்கே வந்து நல்லா பணங்காசு சம்பாதிக்கணுன்ற அந்த ஒரு வெறியில் நல்லா வேலையை பழகிறாங்க. நல்லா வேலையை பழகி ரொம்ப திறமையானவங்களாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப திறமை, செம கோரிங்கு, ரொட்டி, தண்ணி மாஸ்டர்னு சொல்லி நல்லா திறமையாக அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவை, பணம் தேவை. பணம் சம்பாதிக்கணுன்னா நம்ம இருக்கக்கூடியது மலேசியாவில் இருக்கிறோம்னா இங்கே என்ன தொழில் செய்யணும், என்ன தொழிலை நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப திறமையானவங்களாக அவங்களோட தொழிலில் நல்லா கை தேர்ந்து வராங்க. அப்படி வந்து நல்லா பணங்காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு நிம்மதி இருக்காதுல்ல. அவங்களுக்கு நாடு இல்லை, அவங்களோட சொந்தம் பந்தம், மொழிக்காரங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்கிறதில்ல. ஆனால் நம்மளுக்கு இதை எதுக்காக நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு, ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று. இப்போ அந்த பையன் வந்துட்டு அந்த மாதிரி பையன்தான், அவனுக்குன்னு வந்துட்டு நாடு கிடையாது அப்படின்ற பையன்தான். அப்போ வந்துட்டு எங்கள் கூட தான் வேலை செய்கிறவன் ரொம்ப வந்துட்டு பாவமாக போச்சு அவனை பார்த்து. அப்போ தான் நான் அவன் இடத்துல ஒப்பிட்டு பார்த்தேன். இதே இடத்துல நம்ம தான் நான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி கூட நான் அவனை பார்த்தலாம் அவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. அவனை பார்த்தாலே வந்துட்டு நல்லா பேசுவான், தமிழ் பேசுவான், ஓகேன்னு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு சின்ன பிரச்சனையினால தான் அவன் மேலே எனக்கு வந்துட்டு பாவம் ஏற்பட்டுச்சு. பரிதாபப்பட்டான் அவனை பார்த்து. அதே அவன் இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லி. நம்மளுக்குன்னு சொந்தமாக நாடு இருக்குது, நம்ம மொழி பேசக்கூடிய மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க.
இன்னும் சொல்லப்போனால் நம்மளை சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, மாமா மச்சான், ஃப்ரெண்ட்ஸு, வேலை செய்யக்கூடிய இடம் எல்லாமே நம்மளோட இடத்துல நம்ம சொந்த ஊர்லேயே இருக்குது. இப்போது திருப்பூரில் நம்ம இருக்கிறோம், வேலைக்கு வந்திருக்கோம்னா இங்கே என்ன நம்மளுக்கு தொழில்? டெய்லரிங். நம்ம டெய்லர் பழகணும், டெய்லர் பழகி நல்லா பணங்க சம்பாதிக்கணும். இப்போ இவங்க எப்படி மலேசியாவது இப்படி பண்ணுறாங்க, அது போல் தான் நம்ம அப்படி பண்ணியிருக்கணும் திருப்பூரில். நம்ம மூளைக்கு ஒயின் ஷாப்பு, தண்ணியை போட்டு பழகி, அதுதான் கெத்து, அதுதான் வந்துட்டு மவுஸு சீனு, அதுதான் ரிலாக்ஸு அப்படி சொல்லி நம்ம அந்த வழிக்கு போய் அதுக்கு கடைசியில் அடிக்ட் ஆகிட்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை கூட நம்ம கவனிக்க தவறி குடும்பத்துக்கு ஒரு சுமையாக மாறி அவங்களுக்கும் தொந்தரவை கொடுத்து ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறோமாப்பா. இப்போ அந்த பையன் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவன் வந்துட்டு நல்லா வேலை செய்வான், நல்லா ரிலாக்ஸாக நிதானமாக தான் இருப்பான், பேசுகிறது அப்படி தான் பண்ணுவான், ரொம்ப நிதானமாக தான் பேசுவான். அப்படிலாம் இருக்கக்கூடியவனுக்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்து மாறிக்கிட்டேன். நம்மளுக்கு எல்லா சௌகரியங்களும் நம்ம நாட்டில் இருக்குது, ஆனால் நம்ம வந்துட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. அவன் இங்கே ஒரே ஆள் தனியாக இருக்கிறான். நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொல்லி எல்லாம் சொந்த பந்தத்தோடு இருக்கிறோம். அப்படிலாம் இருந்தும் நம்ம வந்துட்டு அதெல்லாம் நம்ம வந்துட்டு அனுபவிக்க தவறுறோம்ல. தண்ணி போட்டுக்கிட்டு இல்லை அதெல்லாம் அனுபவிக்க தவறிடுறோம். நம்மளுக்கு டெய்லரிங் வேலை, நம்ம இருக்கிறது திருப்பூர் அப்படின்னும்போது அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். எத்தனையோ பேர் திருப்பூரில் இருந்துட்டு டெய்லர் வேலை தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம திருப்பூர்லேருந்து டெய்லராக இருந்துக்கிட்டு நம்ம பணம் காசு சம்பாதிச்சு தண்ணி போட்டு வேஸ்ட்டாக போகிறோம். இதே இந்த கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 500 கரும்பு வெட்டுறதுக்கோ இல்லை மரம் வெட்டி ஏற்றுறதுக்கோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த 500 காசுக்கு அவங்க 600 காசுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம திருப்பூரில் டெய்லர் வேலை செய்யும்போது ரொம்ப நார்மலாக 1000 ரூபாங்கிறது ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். ஆனால் நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் திருப்பூருங்கிறது சிட்டி, செலவுகள் இருந்தாலும் 1000 ரூபாங்கிறத நம்ம மிச்சம் பண்ணி நம்ம இருக்கிறது முடியும். ஆனால் நம்மளால் முடியறதில்ல. சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் ஆச்சுன்னா தண்ணி, டெய்லி டீ காசு 200 300 அப்படி சொல்லி எப்படிலாம் காசை வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம டெய்லி 300 ஒரு 500 காசுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கிராமத்துலலாம். நம்ம சிட்டியில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த பணம் காசோட அருமெல்லாம் இல்லாமல் தெரியாமல் அது இந்த அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது என்ன தான் நம்ம வந்துட்டு பணம் காசு முக்கியம் அப்படி இப்படின்னாலும் அந்த தண்ணி போகிறது செலவு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இதாக நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அந்த தண்ணி போகிறதுக்குண்டான காசை அதுக்காக எப்படிலாம் நம்ம ரெடி பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம வந்துட்டு சேமிக்கிறோம், எப்படிலாம் அதை பாதுகாத்து கொண்டு போய் அதை செலவு பண்ணுறோம் அப்படின்லாம் நினச்சி ரொம்ப அது நிறைய அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்துட்டு அந்த பையனை பற்றி ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. ஒரு 3 நாள் ரொம்ப யோசித்தேன். அதை பற்றி ஒரு 2 நாள் அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ நான் மலேசியா வந்திருக்கேன் அப்படின்னும்போது ஏன் அப்படின்னா இங்கே வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட இந்த பழக்கத்துலேருந்து விடுபடணும். அதுக்காக ஒரு மாற்றம், ஒரு இடத்த மாற்றுவோம். அதே இடம், அதே டெய்லரிங் வேலை, அதே நட்பு வட்டாரம், அதே சுச்சுவேஷன், அதே டீ காசு, அதே சனி ஞாயிறு திங்கள் அப்படின்னும்போது என்னால் எங்கே போய் இருந்தாலும் அந்த திருப்பூருக்குள்ளே திரும்ப அதுக்குள்ளேயே போகிறேன். அதனால தான் சரி நாடு விட்டு நாடு போய் வேலை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு வந்தேன். இங்கே 12 மணி நேரம் துருசாக வேலை செய்கிறேன். இதே 12 மணி நேரத்தை நான் திருப்பூரில் வேலை செஞ்சேன்னா நான் எப்படியோ இருப்பேன். ஆனால் செய்ய மாட்டோமே. இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. இப்போ மலேசியா வந்து இப்போ 12 மணி நேரம் வேலை செய்யணும்னா செய்கிறோம். இதே 12 மணி நேரத்தை நான் ஊரில் செஞ்சேன் அப்படின்னா டெய்லரிங் வேலை செஞ்சேன்னா திருப்பூரில் எப்படி திரும்ப சம்பாதிப்பேன், எப்படி திரும்ப இருப்பேன். சம்பாதிச்சிருக்கிறேன் 7 மணி நேரம் 5 மணி நேரத்துலேயே நல்லாவே சம்பாதிச்சிருக்கிறேன். நான் அவ்வளவுதான் செய்வேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஞ்ச நேரத்துலேயே நான் நல்லா வேலை செய்வேன். வேலை செஞ்சு மற்றவங்க 10 மணி நேரம் வேலை செய்கிற இடத்துல நம்ம 8 மணி நேரத்துலேயே அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணிடுவோம் தச்சு. ஏற்கனவே சொன்னது தான், எல்லா ஒரு ஆல்கஹாலிக்குமே அதாவது அந்த அடிக்ட் ஆனவங்க எல்லாருமே இயல்பிலேயே திறமையானவங்களாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் அவங்களோட நட்பு வட்டாரத்துலையோ இல்லை உங்களோட சர்க்கிள்லேயோ யோசிச்சு பாருங்கள். யாராவது அடிக்ட் ஆகியிருந்தாங்க சரக்குக்கு அப்படின்னும் போது நீங்கள் யாரை அடிக்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன். அவங்க இயல்பில் அவங்க வந்துட்டு அவங்களோட தொழிலில் ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க. இல்லை பேச்சுலேயோ எதுலேயோ அவங்க இயல்பிலேயே அவங்கள்ட்ட ஒரு திறமை இருக்கும்.
அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அவங்கள்ட்ட. ஆனால் இந்த அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னும்போது இந்த தண்ணி போட்டு அப்படிப்பட்டவங்க தான் ஈஸியாக அடிக்ட் ஆகுறாங்க ஆல்கஹாலுக்கு. அப்படி அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னும்போது அவங்களோட திறமை பூரா இந்த தண்ணியிலேயே பயன்படுத்திடுவாங்க. அவங்களோட திறமை வெளியே வராது. அவங்க எப்படி சரக்கு அடிக்கலாம், எப்படி காசு ரெடி பண்ணலாம், எப்படி வந்துட்டு எந்த வேலைக்கு போனால் நம்ம தண்ணி போட்டு வேலை செய்யலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி அவங்களோட எண்ணங்கள் மாற்றங்கள் எல்லாம் போக 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 அவங்களுக்கு வயசாக ஆக எல்லாமே முழுசாக மாறி அவங்களோட திறமெல்லாம் அழிஞ்சு அப்படியே போயிடும். உடம்பெல்லாம் ஒத்துழைக்காது, அப்படி ஆகிடும் வயசாக ஆக. மற்றவங்க வந்துட்டு 1 மணி நேரத்தில் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இயல்பான ஒரு நார்மல் சராசரி மனிதன் 1 மணி நேரத்தில் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா, ஒரு ஆல்கஹாலிக், ஒரு அடிக்ட் பர்சனாலிட்டி, அந்த அவன் வந்துட்டு ஒரு அடிக்ட் ஆகக்கூடிய அந்த அடிக்ட் பர்சனாலிட்டி உடையவன் 1 மணி நேரத்துக்கு 120 ரூபா சம்பாதிப்பான். நீ 100 ரூபா சம்பாதிச்சா அவன் 120 ரூபா சம்பாதிப்பான். இயல்புலேயே அவன் திறமையானவனாக இருப்பான். அப்படிப்பட்டவங்க தான் ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க. நான் இப்போ எதுக்காக இதை சொன்னேன்னா, நான் இப்போ சொன்னேன்ல ஒரு 7 மணி நேரத்துலேயே நான் நல்லாவே சம்பாதிச்சிருவேன் அப்படி சொல்லி சொன்னேன்ல, அதுதான் இயல்புலேயே அவங்கள்ட்ட திறமை இருக்கும். ஆனால் அதை பயன்படுத்திக்க முடியாது அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா. அதே அந்த அடிக்ட் ஆனவன் அந்த குடியை விட்டு ஒரு மறுவாழ்வு வாழ்கிறான் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாழ்வான். வாழ்கிறது கஷ்டம். அப்படி வாழ்கிறான் அப்படின்னா அவன் ரொம்பவுமே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வான். ஒவ்வொரு நாளையும் உணர்ந்து வாழ்வான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் திருப்தி அடைவான், மகிழ்ச்சி அடைவான். சராசரியான மனிதர்கள் கூட எந்த ஒரு பழக்கமுமே கெட்ட பழக்கமுமே இல்லாதவங்க கூட நிறைய விஷயங்களை காண தவறிடுவாங்க, மகிழ்ச்சிகளை. ஆனால் இந்த குடியில் வந்துட்டு கஷ்டப்பட்டு சிக்கி ரொம்ப வலி வேதனைகளை அனுபவித்து அதுலேருந்து மீண்டு ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா அவனுக்கு தான் தெரியும் வாழ்க்கைன்னா என்ன, சொந்த பந்தம்னா என்ன, உடம்பு, சாப்பாடு, தூக்கம், உடம்பை எப்படி பார்த்துக்கணும், மனசை எப்படி வச்சுக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனை சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நோட் பண்ணுவான், நல்ல விஷயங்களை நோட் பண்ணுவான், அதில் வந்து சந்தோஷப்படுவான். ஏன்னா அவன் அதெல்லாம் காண தவறி ஒரு கெட்ட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன், வாழும்போதே நரகத்தை அனுபவிச்சவன். அதனால் அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வான். அப்படி தான் நான் இப்போ ஒவ்வொரு நாளுமே கடக்கிறேன். என்னால் ஒவ்வொரு நாளுமே அந்த நாளோட அனுபவத்தை பற்றி என்னால் வீடியோ போட முடியாது. அதனால தான் நான் வாரமாக வீடியோ பண்ணுறேன். இந்த வாரத்தில் நான் நல்லா சாப்பிட்டேன், தூங்கினும் போதே தெரியுது நான் வந்துட்டு மனதளவில் திருப்திகரமாக வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு. ஆனாலும் 12 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சு இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துலேருந்து கடந்து மனசை வந்துட்டு கொண்டு போன மாதிரியே கொண்டு வர முடிஞ்சுதா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சந்தேகம் இல்லை, ரொம்ப இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்துட்டு ரொம்பவுமே சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் அங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துல யார்ட்டையும் பேசுகிறது இல்லை. சைலன்ஸ் அப்படிங்கிறத யூடியூப்பில் சில வீடியோக்கள்லாம் பார்த்து அதை வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். மௌனம், அதை வந்துட்டு கடைபிடிக்கிறேன். கொஞ்சம் வேலை விஷயங்களில் பேசுகிறதையும் பழக்கங்களையும் கம்மி பண்ணிக்கிறேன். நம்ம எதுக்காக சம்பள விஷயம் வந்திருக்கோம், எதுக்காக இங்கே வேலைக்கு வந்திருக்கோன்றதில் கவனம் செலுத்துகிறேன். வந்திருக்கிறது வேலைக்கு, அவ்வளோதான். போகிறோம், வேலை செய்கிறோம், வரோம். இது வேலை செய்யக்கூடிய இடம், இது நம்மளோட வீடு இல்லை, நம்மளோட ஊர் இல்லை அப்படிங்கிறத நான் திரும்ப மனசுக்குள்ளே ஞாபகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் திருப்திகரமாக வாழ்ந்து கிடக்க முயற்சி பண்ணுறேன்னப்பா, அவ்வளோதான். சரி, ஓகே. ஏதோ இந்த வாரம் நான் இந்த ஒவ்வொரு வாரமும் என்ன பேசுகிறது, என்ன பேச வேண்டாம்னு சொல்லி ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொண்டு வந்து நான் பேசலை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அவசரமாக எழுந்துச்சி கிளம்பி நான் வந்துட்டு இப்போ வீடியோ போடுறேன். இதுக்கு பின்னாடி எந்த ஒரு அட்டவணையும் இல்லை. இதை தான் நம்ம பேச போகிறோம்னு சொல்லி கேமரா ஆன் பண்ணால் என்ன தோணுதோ அதை தான் நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இந்த வாரத்தின் அனுபவமாக எனக்கு இந்த நேரம் என்ன தோணுதோ அதை நான் சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய பிளான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி, மாதங்களுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளையும் இப்படி அந்தந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படி சொல்லியெல்லாம் வந்துட்டு இந்தந்த நாளுக்கும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த நாளோட அனுபவம் அப்படி சொல்லி மொத்தம் அப்போ 7 நாளுக்கு உண்டான அனுபவம், 6 நாளுக்கு உண்டான அனுபவம், 7ஆவது நாளில் அந்தந்த நாளுக்கு என்னென்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி அதெல்லாம் வந்துட்டு திங்கக்கிழமை இப்படி, செவ்வாய்க்கிழமை இப்படின்னு சொல்லி என்னால் பேசி நான் பதிவு பண்ணணும் அப்படி சொல்லி ஆசை. அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மார்க்கை கொடுத்து இந்த 7ஆவது நாளில் வார கடைசியில் அந்த 7 நாளைக்கும் ஒரு 100% போட்டு
ஒரு கணக்காக ஒரு இந்த வாரத்துக்கு உண்டான மதிப்பெண் அப்படி சொல்லிட்டு கூட போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம உங்களுக்கே தெரியும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும், நம்மளோட வேலை செய்கிற சூழ்நிலை அப்படி 12 மணி நேரம் தூச்சா வேலை செய்கிறோம். வந்தால் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே டைம் சரியாக போகுது. இதிலே லைவும் பண்ணணும், ஷார்ட்ஸும் பண்ணணும், வீட்டுக்கும் கொண்டு பேசணும், நம்மளோட ட்ரெஸ்ஸை துவைக்கணும், நம்மளும் செல்லு பார்க்கணும், படம் பார்க்கணும். இதில் எப்படி தான் நான் அதெல்லாம் பண்ணுறது? அதனால தான் வாரத்தில் ஒரு நாள்னு முயற்சி பண்ணுறேன். ஓகே, அவ்வளவுதான். இந்த வாரத்துக்கு நான் ஒரு மார்க் கொடுக்குறேன், ஒரு மதிப்பெண் அப்படின்னா அது எத்தனையாக இருக்கும் அப்படின்னா, ஒரு போன வாரம் 78 கொடுத்தேன். இந்த வாரம் ஒரு 83ப்பா, 83 கொடுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு எதனால் நீ 83 கொடுக்குற அப்படின்னு கேட்டால், அது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு உணர்வு, அவ்வளோதான். இந்த வாரம் ஒரு வாரம் 7வது நாள் இன்னைக்கு. இந்த 7 நாளுக்கு உண்டான ஒரு உணர்வு, அவ்வளோதான். அந்த உணர்வுக்கு ஒரு மதிப்பெண் அப்படின்னும்போது ஒரு 83, அவ்வளோதான். வெளிநாட்டில் வேலைக்கு வந்துட்டு 83 மார்க் கொடுக்குறதுலாம் பெருசு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது வெளிநாடு, நம்ம இருக்கிறது வேலை செய்கிறது வெளிநாட்டில். 83 தான்ப்பா. ரைட், ஓகே. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே.